தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் செல்லுலைட்டிஸ். இந்த செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதை காஸ் பண்ணுற பாக்டீரியா பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டஃபிலோகாக்கஸாக இருக்கலாம். இந்த 2 மைக்ரோப் தான் வந்து இதை காமனாக காஸ் பண்ணுது. அண்ட் இது ஸ்கின்னோட டீப்பஸ்ட் லேயரான டெர்மிஸ் லேயர்லேயோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்கியூட்டானஸ் லேயர்லையோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் லெக் ரீஜியனில் தான் இந்த செல்லுலிட்டிஸ் வந்து காமனாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது லெக்குன்னு கிடையாது, நம்ம பாடியில் எந்த ரீஜனில் வேணாலும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் பாசிபிளி வந்து லெக்கில் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மைக்ரோப் வந்து எப்படி அந்த ஸ்கின்னு கீழே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு அடிப்படும் போது இல்லை ஏதாவது ஒரு பூச்சி கடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஒரு கிராக் உருவாகும். அந்த கிராக் வழியாக அந்த மைக்ரோப் வந்து என்ட்ரு ஆகிட்டு ஸ்கின்னுக்கு அடியில் போய் தங்கிடும். ஸோ அது மூலிமா இது வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இதில் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணியிருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் லெக்கில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனை வந்து வார்ம்த் சென்சேஷன் வந்து கொடுக்கும். அப்புறம் ரெட்னஸ்ஸாக இருக்கும் அந்த இடம். அப்புறம் ஸ்வெல்லிங், அந்த இடம் வீங்கி இருக்கும். ஸோ வீக்கம், ரெட்னஸ், வார்ம்த் இதெல்லாம் வந்து அதில் பார்க்க முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பெயின், டெண்டர்னஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் இதை பார்த்தாலே வந்து இது செல்லுலிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். செல்லுலிட்டிஸ், அப்புறம் இது இல்லாமல் அப்சஸ்ன்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. இது ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். பட் செல்லுலிட்டிஸை விட அப்சஸில் பார்த்திங்கன்னா கொப்பளை மாதிரி வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்டம்ஸ். அண்ட் இதோட ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது இது யாரில் அதிகமாக ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன், மேபி அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் இல்லை ஒரு ஹெச்ஐவி அந்த மாதிரி ஏதோ ஒரு கேன்சர், அந்த மாதிரி டைமில் வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்கின் கண்டிஷன்ஸ்னு சொல்லப்படுற எக்ஸிமா இல்லை அத்லீட்ஸ் ஃபுட்டு, இந்த மாதிரியான ஒரு சில டிசீஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க, இல்லை லிம்ஃபெடிமா இருக்கக்கூடியவங்க, இல்லை வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸில் வந்து இந்த செல்லுலிட்டிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப சீரியஸானது கிடையாது. இதை வந்து ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். பட் இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இட் மைட் கோ டு சீரியஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இதுதான் செல்லுலிட்டிஸ். இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.